சிறையிருப்பு மாறுது. நம்ம வாழ்க்கையில பல சிறையிருப்பு, வியாதி, கடன் பிரச்சனை, ஒரு பயம், கலக்கம், தடைகள், பல சிறையிருப்புகளை நம்ம சந்தித்து சோர்ந்து போகிறோம். ஜெபிச்சு பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, உபவாசித்து பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, சிறையிருப்பே மாற மாட்டேங்குது, எவ்வளோ காலம் ஜெபிப்பதுன்னு சோர்ந்து போயிடுறோம். அப்படி சோர்ந்து போனீங்களா? ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களை கலங்க பண்ணி கொண்டே இருக்குதா? என்ன பண்ணன்னு தெரியலன்னு கலங்குறீங்களா? யோபு சிறையிருப்புல இருந்தார். வியாதி, நிந்த, இழப்பு, அவமானம். கர்த்தர் அதை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தாராம். அதுக்கு என்ன காரணம்? அவர் சிறையிருப்புல, வேதனையில, கஷ்டத்தில் இருக்கும் போதே தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யார் இந்த சிநேகிதர்கள்? தேவனை துக்கப்படுத்தினவங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்தினவங்க. அவங்கள மன்னித்து ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கிறாரு. இவருடைய சிறையிருப்பு மாறிட்டு. அது அன்னைக்கு நடந்தது, இப்ப நடக்குமா? நிறைய பேர் இந்த சாட்சியாட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சகோதரி அவங்க சொன்னாங்க, இந்த லாக்டவுன் காலம் வந்ததில்ல, இந்த கொள்ளை நோய் காலம், அப்போ நிறைய பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு பக்கம் வியாதி, எத்தனையோ வருஷமா தாக்கி கஷ்டப்படுறாங்க, செபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, போக மாட்டேங்குது, மருத்துவத்திலே குணமாக மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, போதுமான வருமானம் இல்லை, நெருக்கம். ஒரு பக்கம் எதை எடுத்தாலும் தடை. ஏன் என் வாழ்க்கை எப்படி இருக்கலாம் கலங்கினாங்க. பல முயற்சி எடுத்து பார்த்துட்டாங்க, ஜெபம், உபவாசம் என்று ஒன்று நடக்கலை. அந்த சமயம் 21 நாள் உபவாச ஜெபத்தை நான் அறிவித்திருந்தேன். ஆண்டவர் சொல்லி 21 நாள் உபவாசம் பண்ணி தேசத்துக்காக, மற்றவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், அப்பதான் இந்த கொள்ளை நோய் 2வது வராமல் இருக்கும்னு சொல்லி, அந்த 2வது கொள்ளை நோயினுடைய தாக்கம் வரும்னு எச்சரித்த போது உபவாச ஜெபம். இந்த சகோதரி தீர்மானிச்சாங்களா, நான் இனி எனக்காக ஜெபிக்க மாட்டேன், நான் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தாங்களா. ஒருவேளை சாப்பிடுவாங்க, மற்ற நேரெல்லாம் உபவாசம். 21 நாள் ஜெபம் முடியும் போது பார்த்தா வியாதி போய்விட்டது, தடைகள் மாறிவிட்டது, காரியம் வாய்க்கிறது, அவனுடைய வருமானத்துல பல மடங்கு பெருக்கம் வந்து விட்டது. பெரிய ஒரு ஆச்சரியமான மாற்றம், ஒரு பெரிய ஆச்சரியமான சாட்சி கடிதத்தை எழுதியிருந்தாங்க. எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? வசனம் எவ்வளவு உண்மை உள்ளது பார்த்தீங்களா?